tanana dim tanana dim tanana dim tanana dim tanana tirana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana tirana மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் புரிந்திட வேண்டும் அம்மா. இந்த உலகத்தில் நம்ம பெண்மையா பிறந்ததுக்கு உண்மையிலே பெருமைப்படணும். உண்மையிலே நம்மளுடைய சுதந்திரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறது மட்டும் இல்லை, பிடிக்காத விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது தான் நம்மளோட உண்மையான சுதந்திரம். இந்த மார்ச் 8 எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்னா, அமெரிக்காவில் பஞ்சாலையில் நடந்த ஒரு விதக்காண்டி நடந்துதான். ஆணுக்கு பெண் நிகராக ஊதிய வேணும்னு சொல்லி போராடினதான். இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்திலையும் முன்னாடியே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நானும் ஒரு குடும்ப பெண்ணா இருந்தவ இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதல்வராக இருக்கேன். அதுக்கு என்னுடைய தன்னம்பிக்கையும் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தான் காரணம். ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு நான் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க. அது எனக்கு மிக பெருமையா தான் இருக்குது. என்ன போல எல்லாரும் வரணும், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம எல்லோரும் வரணும் அப்படிங்கிறதான் என்னோட குறிக்கோள், நோக்கமுங்க தான். அதுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. விமன்ஸ்னாலே நம்ம ஸ்ட்ராங்கு, கைண்டு அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் தான். நம்ம வந்து ஃபேமிலியும் பார்த்துட்டு, வெளியில் வேலைக்கும் போயிட்டு, சொசைட்டியும் பார்த்துட்டு, விமன்ஸ் வந்து எல்லாத்துலேயும் நம்ம ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஈவன் மினி பஸ் ஓட்டுறதுலேருந்து சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து விமன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம தான் தனித்துவமாகவும் முக்கியத்துவமாகவும் இருக்கிறோம். அது என்னன்னா, மென்ஸை விட இப்போ நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் யாரும் வேலைக்கு போகிறதில்ல, விமன்ஸ் தான் போய் மென்ஸையும் சேர்த்து நம்ம தான் பாதுகாக்கிறோம். ஸோ விமன்ஸுக்கு வந்து தனி பவர் இருக்குது. இந்த மார்ச் 8 வந்து சர்வதேச மகளிர் தினம். நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்கிட்டு இங்கே வர சொல்லி இவ்வளோ என்ஜாய் பண்ணுற சிட்டிக்கு என்னோட நன்றி. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண், இழைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பாரதியார் சொன்ன வரிகளுக்கு இணங்க பெண்கள் என்றுமே வந்து சந்தோஷமா, நிம்மதியா, விடுதலையா இருக்கணும் அப்படிங்கிறதான் பாரதியார், பாரதிதாசன் போன்ற பல கவிஞர்கள், புலவர்கள் சொன்னது. இன்று மகளிர் தினம். மகளிர் தினம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெண்களுக்கான சுதந்திரம், விடுதலை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா மகளிர் தினம் அப்படிங்கிறது பெண்களுக்கான விடுதலை, சுதந்திரம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சத, பெண்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ, என்ன விரும்புறாங்களோ அதை அவங்க சுதந்திரமா செய்யணும். பெண்கள் காலங்காலமா ஒரு தந்தைக்கு கீழே, அடுத்து கணவனுக்கு கீழே, அடுத்து ஒரு தன்னுடைய மகனுக்கு கீழே, இப்படிதான் காலங்காலமா பெண்கள் வந்து இருந்துட்டு வர்றாங்க. அதையெல்லாம் மாற்றி பெண்கள் நல்ல கல்வி அறிவோட நல்லா படிச்சு வேலை கிடைக்கணும். வேலை இருந்தால், தன்னுடைய சொந்த காலில் ஒரு பெண் நின்றால் போதும், எதற்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை, நம்ம தைரியமா நிக்கலாம். சரியா? இதுதான் தனக்கான, நம்ம விரும்பினதை செய்யறதா நமக்கான மகளிர் தினம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்னை தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் நாளில் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அன்னையின் சிங்கம் என வந்திருக்கும் கீர்த்தி முனிசாமி மேம் அவர்களையும் இந்த குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இல்லால் இல்லத்தில் இருப்பேன் எதுவும் இல்லை எனும் கூறும் பொழுது நம் பெண்மையாய் பிறந்ததற்கு உண்மையாக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் இன்று மட்டுமே நமக்கான நாள் இல்லை, ஒவ்வொரு நாளுமே நமக்கான நாள். அந்த நாளை கௌரவிக்கும் விதமாக நமக்கு இங்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மேம் அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். We are very proud to say our Sitima is our coach. Now it's time to honor ourselves. இது இந்த ஃபிட்னஸ் கிளாஸ் வகுப்பு மாணவர்களுடையது. கண்டிப்பா நீங்க 2 பேரும் தான் சேர்ந்தாங்க. அவங்க பேரு அம்பிகா. ஃபிட்னஸ் கிளாஸ் வகுப்பு மாணவர்களின் சார்பாக
கோச்சுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. நீங்க படிங்க மேம். தேங்க்யூ மேம். சொல்லிருக்கீங்கப்பா. எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஏன்னா மகளிர் தினம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா பெண்களோட சாதனையை வந்து போற்றுறதுக்குரிய ஒரு நாளாக தான் நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். அது நம்ம பரமக்குடியில ஒரு ஃபிட்னஸ் சென்டர் அதுவும் லேடிஸ்க்கு இருக்குங்கிறது எனக்கு உண்மையில தெரியாது. அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நான் சித்திகாவையும் அம்பிகா அவங்கள 2 பேரையுமே நான் என்னுடைய பாராட்டுகள், மனமார்ந்த பாராட்டுகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஏன்னா மதுரையில இருக்கு, சென்னையில இருக்கு, எனக்கு உண்மையில பரமக்குடியில இருக்குன்னு தெரியாது. அது நீங்க ஏதோ பண்றீங்கன்னு தெரியும். ஆனா ஃபிட்னஸ் சென்டர் வச்சு இந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு லேடிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பண்றீங்கிறது, அது மேம் எல்லாம் வர்றாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப உண்மையில சந்தோஷமா இருக்கு. இது ஒரு நல்ல முயற்சி. இன்னும் இது இன்னும் நல்ல சிறப்பா இன்னும் மென்மேலும் பெருசா வந்து பெரிய சென்டரா வச்சு, எனக்கெல்லாம் தெரியல, இல்லைன்னா நானே வந்துருக்கேன் முன்னாடி. தேங்க்யூ மேம். ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? ஹெல்த் இஸ் வெல்த். உண்மையிலே ஹெல்த் வந்து லேடிஸ்க்கு அது எவ்வளவு முக்கியம், ஆரோக்கியங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரோக்கியம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க இந்த ஃபிட்னஸ் சென்டருக்கு வர்றீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து அது ஒரு முயற்சி, சாதனைனா அது இதை கூட சொல்லலாம். நம்ம இது மிகப்பெரிய ஒரு முயற்சி. ஏன்னா யாரும் யோசிப்போம் நம்ம போகலாமா வேண்டாமா, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே நம்ம என்ன யோசிப்போம், டெய்லி இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், இப்படியே டைம் போயிட்டே இருக்குமே தவிர நம்ம அதை பண்ண மாட்டோம். இந்த முயற்சி எடுத்து நீங்கள் இன்னைக்கு இதில் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, இதில் வந்து நீங்கள் கிளாஸ் வர்றீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். தான் ஆரோக்கியங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும். இதில் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்களுக்கு நோய் வராமே இருக்கும். அது சொல்லியிருப்பாங்க உங்கள் ட்ரெயினர் வந்து என்னென்ன இதனால இது பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு 40-50 வயசு ஆச்சுன்னா, 40 வயசுக்கு மேலே லேடிஸ் ஆச்சுனாலே முட்டி வலி வரும். அந்த பிரச்சனைகள்லாம் வராது. பெரிய பெரிய நோய்கள் கூட நமக்கு வராது. ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ண நம்மளுக்கு புது புது செல்கள்லாம் வந்து நம்மளுக்கு வரும்பொழுது கேன்சர் கூட வராத அளவுக்கு நம்மளுடைய உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால இங்கே வந்துட்டு இருக்கிறவங்களும் சரி, நீ வரப்போறவங்களும் சரி, இந்த பயிற்சி மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. இன்னைக்கு வந்திருக்கிறோம், ஒரு மாதம் 1 வருஷம் வருவோம், அப்போ லேடிஸ்க்கே வந்து ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். இன்னத்தை போகணும், 6 மாதம் வரனே அந்த ஒரு எண்ணம் வரும், போகணுமா இன்னைக்கு போகணுமா அப்படின்ட்டு இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் கண்டினியூ பண்ணணும். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருக்கணும். நான் அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ வரும்பொழுது நீங்கள் எல்லாரும் இன்னும் இளமையா இன்னும் ஸ்லிம்மா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். என்னைய இன்வைட் பண்ணதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே இருக்க எல்லாருக்கும். நான் நிறைய பேரை இங்கே பார்த்துருக்கிறேன். எங்கே பார்த்தேன்னு தெரியல. ஒருவேளை சித்திகா மாதிரி நான் ஸ்கூலில் என்னோட பசங்க படிக்கும்போது இந்த அபியா மேம் சொன்னாங்க. அது மாதிரி ஸ்கூலில் என்னோட பசங்களுக்கு நான் விடுறதுக்கு ஆயிரவசி ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், டான் பாஸ்கோ ஸ்கூலில், ஹரிஷ் வர்மா 3 ஸ்கூல்லையுமே என்னோட பசங்க படிச்சிருக்காங்க. அப்படி வரும்போது இங்கே நிறைய பேரை நான் பார்த்துருக்கக்கூடிய, எனக்குமே நிறைய ஃபேஸஸ் பார்க்கும்போது உங்களையெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு. அது மாதிரி உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கு. நிறைய பேரை பார்த்துருக்கலாம். அந்த வகையில் எனக்கும் பரமக்குடியில் இப்படிலாம் வந்து நம்ம ஒரு லேடிஸ் எல்லாம் அப்படி மீட் பண்ணி எனக்கும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி கண்டினியூ ஆகணும். உங்களுடைய ஹெல்த்து எல்லாமே நல்லா இருக்கணும். உங்களோட லைஃப்ல என்ன லேடிஸ்ல இருக்கும்போது லைஃப்ல எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத லைஃபே கிடையாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அது பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஆண்கள் வந்து அவங்களுடைய வருமானத்தை வச்சு சர்வை பண்ணிடுவாங்க. ஆனால் பெண்கள் வந்து எப்படி அப்படின்னா ஆண்களை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் வருமானத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து எப்படி வந்து இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் வரீங்களோ அதோடய உங்களுடைய செல்ஃபாக நீங்கள் உங்களுடைய வருமானத்திற்கும் நீங்கள் ஒரு வழிவகையை ஏற்படுத்திக்கணும். மேமுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் தெரியும். அவங்க இன்னைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், லைஃப்பில் எப்படி ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அதற்கான வழிகளையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கணும்னு இந்த நேரத்தில் என்னுடைய அட்வைஸாக நான் சொல்லிக்கிறேன். நானும் உங்களை போல தான். என்னை நினச்சி நீங்கள் ஐயோ மேம் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். நானும் உங்களில் ஒருத்தர் தான். உங்களை போலயே நானும் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், டெய்லி தினந்தோறும் நானும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய உங்களை போல நானும் ஒரு பெண்மணி தான். உங்களுடைய முயற்சிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை விமன்ஸ் டே விஷயத்தை தெரிவிச்சுட்டு நானே ரொம்ப யோசித்தேன். என்னாலலாம் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு பிரின்சிபலாக இருக்கேனாலும் நடந்துட்டு தான் இருக்கேனாலும் ஒரு சில விஷயங்கள் என்னால் செய்ய முடியாமல் இருந்துச்சு. உண்மையிலே இங்கே பரமக்குடியில் இப்படி ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் ஜாயின் பண்ணி 8 months ஆச்சு. என்னோட ஹெல்த்லேயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மேம். நான் கீழே உட்காந்து இருக்கிறது சில விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்துச்சு, இப்போ இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வரும்போது எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல, மன ஆரோக்கியமும் இருக்கு. எல்லாருமே ஒரு குடும்பமா தான் பழகிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்றது எல்லாமே இருக்கு. இப்ப இவங்க என்னோட தான் இருக்காங்க, மது. இவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. இங்க வந்து அந்த இதெல்லாம் பார்த்து அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிருக்கு. இதுக்கு எல்லாமே we have to thanks to our coach. யார் யாருக்கு என்ன ஹெவியாவும் செய்ய வேண்டாம், லைட்டாவும் செய்ய வேண்டாம், இது உங்க உடம்புக்கு செட் ஆகும் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டா செய்ய வச்சு எங்களோட ஹெல்த் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. So we have to thanks to our coach first of all.